ஏதாச்சும் தவறுகள் இப்ப நான் பேசுறதுல ஏதாச்சும் தவறுகள் இருந்தா உங்க வீட்டு பிள்ளைன்னு மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சித்தாண்டி 2ல் வந்து நிற்கிறேன். ஏனெண்டா இப்போ 13 நாளுக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். நான் ரொம்பவே கோவப்பட்டு பேசியிருப்பேன். அதில் ஏதாச்சும் தவறுதலாக பேசியிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன்னா எனக்கு அந்த டைமில் சொல்லப்போனால் கோபம் வருந்தானே, ஆனால் கோவப்படக்கூடா, சாந்தமாக தான் இருக்கணும். அதுக்கு சாரி, ஏதாச்சும் தவறுதலாக பேசியிருந்தா சாரி. கமெண்டெல்லாம் பண்ணியிருந்தீங்க. இப்போ அந்த அக்காட சைடில் எதுவும் ப்ராப்ளமோ தெரியல தம்பி, அதையும் பாருங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இது வரைக்கும் தொடர்பு கொள்ளலை, தெரியலை என்ன ப்ராப்ளம்ண்டு. இது ஒரு மாதம் நடந்தால் மட்டும் பரவாயில்ல, நான் அப்படியான வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஒவ்வொரு மாதமும் அப்படி நடந்ததால தான் நான் வீடியோ போட்டேன். அதான் ஒரு காரணம் அந்த வீடியோ போட்டதுக்கு. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ சும்மா நாங்கள் ஒரு ஆள் மேலே குற்றச்சாட்டு செய்ய மாட்டோம் தானே, அதனால் புரிஞ்சு கொள்ளுங்க. அதனால தான் இந்த பதிவை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்னென்னு சொன்னால், அப்படி வீடியோ போட்டதுக்கு ஒரு பலன் ஒன்று கிடைச்சிருக்கு. அதனால தான் நான் வீடியோ போட்டது. இப்போ உதவி கிடைச்சித்திருந்த உதவி தடைப்பட்டாலும் அதை நான் தெரியப்படுத்தலாம் தானே. அப்படி தெரியப்படுத்துவதன் மூலமாகவும் உதவி கிடைக்கலாம். அந்த வகையில தான் இப்ப இந்த அக்காவுக்கு உதவி கிடைச்சிருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏனெண்டா ஒரு போஷணை குறைபாடுள்ள ஒரு சின்ன 5 வயசு குழந்தைக்கு வறுமை அப்பாவும் இல்லைன்றக்குள்ள அந்த பிள்ளைக்கு யார் மூலம் உதவி கிடைக்கும்? அப்பாவும் இல்லை, அம்மாவும் ஒரு நோயுள்ள அம்மா தான். அப்ப இப்படியான ஒரு உதவி மூலமா தான் கிடைக்கலாம். அதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அதனாலதான் இப்ப ஒரு புலம்பெயர்ந்த ஒரு தமிழ் உறவு மூலமா உதவி கிடைச்சிருக்கு. வாங்க அக்கா, இப்ப அக்காவும் நிக்கிறாங்க, அக்காவோட பேசுவோம். அக்கா எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? போன வீடியோல ரொம்பவே அழுது பேசினீங்க. அப்ப அந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது எனக்குமே கவலையா இருந்தது. சொல்ல போனா இப்ப உங்களுக்கும் வருத்தம் தானக்கா. என்ன இப்ப உங்களை தோட்டத்தை பார்த்தாலே தெரியுது, உங்களுக்கும் போஷண குறைபாடு மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு பார்க்கும்போது. போஷண குறைபாடு மகன். நான் சாப்பிட்றேன் தான், சாப்பாடு பிரச்சனை இல்லை. நீங்க உதவி செய்யறதெல்லாம் சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு மாசம் குடிசை 4 சாதி 4 சாதி குடிசை தராங்க. உடம்புல ஒரு சாதி குடிசை தராங்க, வட்டிக்குள்ள ஒரு சாதி 2 சரி. ஓகேம்மா, எல்லா விஷயத்தையும் உதவி கேட்ட வீடியோல நம்ம பேசிருக்கிறோம். சரி, இப்ப முக்கியமான காரணம், இப்ப நான் உங்களோட வீட்டை இதோட ஒரு சொல்லப்போனா ஒரு எத்தனை வீடியோ எடுக்கிறேன்னா, ஒரு 4வது வீடியோ இது. எதுக்காக எடுக்கிறேன்? இப்ப நாங்க இப்ப உதவி கிடைக்கலன்னு சொன்னா நாங்க அப்படியே விட்டு போட்டு நாங்க போயிருக்கலாம், விலங்குதானே. இப்ப எதுக்காக வந்திருக்கோம்டா, இப்ப நான் அதை முடிச்சிருக்கலாம், விலங்குதானே. இப்ப உதவி கிடைக்கலக்கா அப்படிதான் சொல்லி முடிச்சிருக்கலாம். எதுக்காக வந்திருக்கேன்னா, இப்ப இந்த குழந்தை, எனக்கு உண்மையில இந்த குழந்தை பார்க்கும்போது நல்லா இருக்கணும், வாழ்க்கையில நல்லா இருக்கணும் என்று எனக்கு தோணுது. இப்ப நாங்க எவ்வளவு பேருக்கோ உதவி எடுத்து கொடுக்குறோம். அந்த வகையில இப்படியான ஒரு குழந்தைக்கும், விலங்குதானே, அப்பா இல்லை. இப்ப நீங்க மட்டும்தான் பிள்ளைக்கு இருக்கிறீங்க. இப்ப உங்களோட உற்றார் உறவினர்கள் கூட உங்களுக்கு ஆதரவா இல்லை. ஒரு தனியா இப்ப இந்த வீடை பாருங்க, பக்காடா அந்த வீடியோல வீடெல்லாம் காட்டல, வீடை பாருங்க, ரொம்பவே வறுமை. அதனாலதான் நான் உதவி எடுத்து கொடுக்குறேன். அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும். இப்ப என்ன, ஒரு உற்றார் உறவினர் கூட உங்களுக்கு ஆதரவா இல்லைன்றக்குள்ள ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி தான் இருக்கிறீங்க. அதனால என்ன செய்யணும், உங்களோட குழந்தைகளை நீங்க நல்லா வளர்த்தெடுத்தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஆதரவு அளிப்பாங்க, விலங்குதானே. அதனால ஒரு பொம்பளை பிள்ளைகள் 2 இருக்கு உங்களுக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை ஹாஸ்டல்ல படிப்பிக்க வைக்கிறீங்க. அவங்க எத்தனை நாளைக்கு ஒருக்கா வராங்க வீட்டை? அங்க தை மாசம் சித்திரை காத்தியல் 11ஆம் மாசம். சரி, ஓகே. லீவு நாளையில வருவாங்க, 12ஆம் மாசம். ஆனா லீவு நாளையில வருவாங்க, மற்ற நாட்கள் எல்லாம் 9-10 நாளையால. அதனால இப்ப நாங்க ஒரு சப்போர்ட் ஒன்று தந்துருக்கோம் உங்களுக்கு. நாங்க செய்யறது ஒரு வாய்ப்பு, இப்ப நாங்க உதவி தர்றது உங்களுக்கு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க உங்களோட குழந்தைய வடிவா போஷணை நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து வளர்த்துடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஃபியூச்சர்ல அவங்க உங்களை பார்ப்பாங்க தானே, விலங்கு தானே. அதுக்காக தயன்னு சொன்னா நீங்களும் ஒரு வருத்தக்கார அம்மா. அதுதான் நான் சொல்றேன். அதுக்காகத்தான் 4வது தரம் அந்த வீடியோ எடுக்கிறேன். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்பதான் ஒரு 13 நாளைக்கு முதல் 10,000 தந்து போட்டு போனேன் நான். அப்ப நீங்க சொன்னீங்க குழந்தைக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாவோ. அப்ப இன்னும் காணாம், குழந்தையோட வளர்ச்சி மாறலை இன்னும். அவ இருந்த மாதிரி தான் இருக்கிற, விலங்குதானே. இப்ப நாங்க அடுத்த தரம் வரும்போது இப்ப இந்த வீடியோல நான் சொல்றேன், இப்ப ஒரு அண்ணன் உங்களுக்கு முன் வந்திருக்கிறாரு உதவி செய்யறதுக்காக.
மாசம் 15,000 ரூபா அனுப்புறேன்னு சொல்லிருக்காரு. இதுக்கு முதல் அந்த அக்கா 10 அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஆனா இந்த அண்ணன் 15,000 ரூபா அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கு பெரிய ஒரு உதவி இது. அதனால அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்தி நீங்க அடுத்த தரம் வரக்குள்ள நான் கேட்காமலேயே நீங்க இந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த மாப்பேட்டையில நீங்க தூக்கி காட்டணும் வீடியோவில். நீங்க ஒரு நேர்மையா இருக்கிறீங்கன்னு காட்டத்தானே வேணும். வீடியோவில் மட்டும் இப்போ நம்ம ஒரு வாய் வார்த்தை சொல்லி போட்டு விடக்கூடாது. வெண்டையை கூட ஒரு இடத்த போனாங்க, பெரியம்மா தான் அந்த பிள்ளைகளை பார்க்குறாங்க. அப்படி அவங்களுக்கு நான் காசு கொடுத்து போட்டு போனேன்னா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்கண்டு. அப்போ அந்த பெரியம்மா உரிய மாதிரி வாங்கி வச்சிருந்தாங்க. அதை வீடியோ மூலமாகவும் காட்டக்கூடிய மாதிரி இருந்தது. அதே போல நீங்களும் செஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு இதுதானே. இப்போ வீடியோ வாய் வார்த்தை சொல்றதை விட இப்போ பாருங்க, நான் குழந்தைக்கு நீங்க மாப்பெட்டி வாங்கி கொடுத்துருக்கிறேன் என்று நீங்க டின்லாம் வரும், அந்த சத்துள்ளமா டின் தான் வரும், உங்களுக்கு நேம் தெரியாம இருக்கு. அதை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிளஸ் தானே. வீடியோ பார்க்குறாங்களும் உங்களுக்கு பெரிய நினைப்பாங்க, விலங்கு தானே. சரியான முறையில் பயன்படுத்தினா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் அமையும். உதவி செஞ்ச அண்ணனும் அவருக்கு ஒரு திருப்தி அறிக்கணும். அவரும் பார்க்க போறது இல்லை. இப்போ குழந்தை அது உரிய மாதிரி அந்த குழந்தைக்கு உதவி போகுதான்னு, விலங்கு தானே. இப்போ என்ன நம்புறாங்க, இப்போ சொன்னா இப்போ என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்போ நான் வீடியோ போட ஆரம்பிச்சு ஒரு 4 மாத காலங்கள்லாம், இப்போ 4 மாத காலங்கள்ல என்ன பேர் நிறைய பேர் நம்புறாங்கன்னு சொன்னா, இப்போ நான் உரிய மாதிரி ஒரு ஆதாரத்தோட செய்து கொண்டிருக்கேன் தானே. எல்லாத்தையும் நான் ஒரு நல்லதா செய்யறேன், அதனால எனக்கு நம்பி அனுப்புறாங்க. அப்ப அந்த அண்ணனும் ஒரு நம்பினாருன்னு அவங்கள தொடர்ச்சியா அவர் சப்போர்ட் பண்ணுவார். இப்ப அவருக்கு ஒரு டவுட்டோ அல்லது ஒரு திருப்தி இல்லாம இருந்தா அவரும் இடையில அதை நிப்பாட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துல அவரும் தள்ளப்படுவார், விலங்குதானே. ஒரு யாருக்கும் திருப்தி இருந்தா தானே செஞ்சு கொண்டிருப்பாங்க. மனசுல சந்தோஷம் வரணும் அவங்களுக்கும், அவங்க செஞ்ச உதவியால. ஏன்னு சொன்னா அவங்களும் அங்க சும்மா இல்லை தானே. அந்த அண்ணனும் கூட புலம்பெயர்ந்த நம்ம தமிழரவை தான் நாங்க கஷ்டப்படுறாங்க. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இப்ப நீங்க இந்த வீடியோல நீங்க வாய் வார்த்தையை தான் எங்கள்கிட்ட சொன்னீங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்தண்டு தங்கச்சிக்கு. அது எங்களுக்கு ப்ரூஃபா காட்டல நீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அடுத்த தரம் வரும்போது நீங்க அது ஒரு ப்ரூஃபா காட்டுறேன் எங்கள்கிட்ட, சரியா? இப்ப நான் பேசுறேன், எதுக்காக பேசுறேன்னு தெரியும் தானே, உங்களோட நல்லதுக்காக தான் நாங்க பேசுறோம். இப்போ உங்களோட காசுல நாங்க ஒரு 1000 ரூபா எடுக்க போறதும் இல்லை. எங்களுக்கு அவர் அந்த அனுப்பினான்னு நீங்க ஒரு 1000 ரூபா எடுத்துட்டு மிச்சத்தை கொடுங்கன்னு சொன்னதும் இல்லை எங்கள்கிட்ட, சரிதானே? எங்கிட்ட இது என்ன, நாங்க ஒரு யூடியூபரா இருக்கிறோம். எங்களுக்கு அதன் மூலமா ஏதாச்சும் வருமானம் வந்தா அது எங்களுக்கு விளங்குதானே. அதன் மூலமா எங்களுக்கு சின்ன ஒரு சப்போர்ட் இப்போ நான் வீடியோ போடுவது மூலமா கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்குது. ஆனா அவ்வளவு வண்டி இல்லை தானே, விளங்குதானே. உங்களுக்கு உரிய உதவி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதை நீங்க சரியான முறையில பயன்படுத்தணும். இந்தாங்க இதுல பாருங்க, நீ எவ்வளவு இருக்கண்டு. என்னன்னு சொன்னா, இப்ப நான் மைண்ட்ல என்ன இந்த இடத்துல பேசும்போது என்ன தோணுதோ அதை நான் பேசுறேன். ஏதாச்சும் உங்களுக்கு புரியாம அல்லது நான் தவறுதலா பேசியிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க, உங்க வீட்டு பிள்ளையா. அதை நான் கட்டாயம் சொல்லணும். ஒரு எடிட்டும் இல்லை தானே. இப்போ நான் பேசினதில் எனக்கு என்ன தோணினதோ மைண்டில் அப்படியே பேசிட்டேன். நல்லதானே சொல்லியிருக்கிறேன். அதில் ஏதாச்சும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. எவ்வளோ இருக்கு? 15,000 ரூபா இருக்கு. சந்தோஷமா? அப்போ இந்த மாதம் மட்டும் உங்களுக்கு 25,000 தந்துருக்கிறேன். எதுக்காக சொல்லுங்க? அப்போ எதுக்காக? குழந்தைக்காக. அப்போ நாங்கள் அடுத்த தரம் வரும்போது இப்படியெல்லாம் நாங்கள் பேச போறதில்லை. நீங்க தான் அடுத்த தரம் பேசணும் வீடியோவில். ஆனால் நான் இப்படி செஞ்சிருக்கிறேன், பிள்ளைக்கு மாட்டின் வாங்கி கொடுத்துக்கேன், புள்ள போடி அடி தெரியுதுன்னு நீங்க தான் சொல்லணும், விளங்குதா? பார்த்தீங்க தானே. அதே நிலைமை நான் ஒரு 3 மாதத்துக்கு முதல் சந்திச்சேன் பிள்ளை, அதே நிலைமையெல்லாம் பெருக்காங்க. ஒரு மாற்றமும் இல்லை மேலே ஃப்ராங்கா சொல்லணும்ன்ற, விளங்குதா? ஆனால் இன்றைய நாள்ல இருந்து மாறணும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி ஒன்று கிடைக்க போகுது. அந்த அண்ணன் கட்டாயமா இப்போ நிறைய பேருக்கு மூலமாக உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஒரு நம்பிக்கையான அண்ணன் தான். கட்டாயமா புரட்சியா கிடைக்கும். நீங்க சரியான முறையில பயன்படுத்தணும். என்ன உதவி செஞ்ச அண்ணனா? இப்ப நான் அந்த பேரை சொல்றேன், நான் அந்த பேரை. சரி, ஓகே அக்கா. இப்ப நீங்க கேட்டீங்க தானே யார் பணத்தை தந்துருக்கிறேன்னு. இப்ப அதுவும் நம்மளோட ஒரு புலம்பெயர்ந்த நம்ம தமிழ் தான். அவரு சுவிட்சர்லாந்துல இருக்கிறாரு. லெனின் அண்ணன், ஒரு அண்ணன் தான். அந்த வீடியோ பார்த்துருக்காரு. அவர் என்னோட டச்ல இருந்தவர். அவர் எனக்கு ஒரு பணம் அனுப்பி இப்போ உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அப்போ அந்த நான் போட்ட வீடியோவை பார்த்துட்டு இவங்களுக்கு கட்டாயம் உதவி செய்யணுமென்று என்னோட பேசி, அப்போ உங்களுக்கு மாதம் கொடுங்க தம்பி என்று என்னோட சொல்லியிருக்காரு. அப்போ அந்த உதவி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும், விளங்கு தானே? மாதம் உங்களுக்கு கிடைக்கும்.
நன்றி அண்ணன் லெனின் அண்ணன் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறாரு. நான் எதுக்காக அந்த வீடியோ திருப்பி வந்து போட்டனோ அந்த பலன் கிடைச்சிருக்கு. அந்த அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்களேன். நன்றி நன்றி. 15,000 ரூபாய் காசு வந்து லெனின் அண்ணனுக்கு நன்றி. இதோட இந்த 15,000 மட்டுமில்லையே இல்ல மாசம் மாசம் தாரன்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். நன்றி அண்ணன். ஓகேங்க, சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. இப்போ என்னோட வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, நிறைய ஆதரவு தாரீங்க. அப்படி இருக்கும்போது நானும் சில விஷயங்களை தெளிவாக பேசணும், யோசித்து பேசணும். ஏனெண்டா இப்போ இதுக்கு முதல் இவங்களோட வீடியோவில் நான் கொஞ்சம் கோவப்பட்டு பேசினேன். நான் அது சில பேருக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ அந்த இடத்துல அப்படி தான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தோணினது. ஏன்னு சொன்னால் அவ்வளோ எனக்கும் கவலையாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. அதனால் அப்படியே நான் பேசிட்டேன். ஏதாச்சும் தவறுகள் இப்போ நான் பேசுகிறதில் ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு மன்னிச்சிருங்க. நானும் ஒரு முயற்சியாக செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்போ நாங்களும் இப்போ நிறைய இடங்களுக்கு போகிறோம், நிறைய ஆக்களை பார்க்குறோம் நாங்கள். அதனால் பொறுப்புகளும் கூடுது வர வரங்களுக்கு. இப்போ ஆரம்பத்தில் நான் ஒரு 2 மாதத்துக்கு முதல் இப்படி செயற்படலை. ஆனால் இப்போ ரொம்ப வேலைப்பளு கூடியிருக்கு எங்களுக்கு. இப்போ நிறைய பொறுப்புகளும் நிறைய உதவி திட்டங்களும் செய்ய வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறேன். அதனால் நாங்களும் ஒரு டைம் இல்லாமல் தான் செயற்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஓகேங்க, இப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவே நன்றி. நிறைய பேர் எனக்கு ஆதரவு தாரீங்க. ஏதாச்சும் எனக்கு பிரச்சனைன்னு சொன்னால் முன்பாருங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு. ரொம்பவே நன்றி. புலம்பெயர்ந்த நம் தமிழர்களுக்கு நன்றி. நிறைய தடவைக்கு நான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் அப்படி சொல்ல வேண்டிய கடமை. நிறைய பேர் இப்போ ஒரு 4 மாத காலத்தில் இப்போ நம்பி என்ன பணம் அனுப்புறீங்க தானே. இன்றைக்கு கூட ஒரு அண்ணன் சொன்னார், எத்தனை மாதம் நீங்கள் இந்த உதவி திட்டங்களை செஞ்சு கொண்டிருக்கீங்கன்னு. அப்போ நான் சொன்ன ஒரு 4 மாத காலம். அப்போ அவரே ஆச்சரியப்பட்டார். இப்போ 4 மாத காலத்தில் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுட்டீங்களா, இவ்வளோ பேர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்பாருங்களான்னெல்லாம் சொன்னார். அப்போ அப்படி கேட்கும்போது சந்தோஷமா இருந்தது. அப்போ நான் யோசித்து பார்த்தேன். நான் என்ன அதுதானே உண்மை. அதனால் இப்போ நீங்கள் இருக்கிறதால தான் நான் இப்படி செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். ஓகே, தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.